ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினோட அந்த ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருந்திருக்கோம். ஸோ பிஏவும் அந்த குவாங்கும் போயிட்டு அந்த எடிட்டரை மிரட்டி இருந்திருப்பானுங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா இந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஒய்டிக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி பிஏ இங்கே வந்தாங்க, ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு. ஸோ ஒய்டி தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பா போல். இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்பவே சோகமாக நடந்து வந்துட்டுருக்காளா. அப்போ ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, ஆண்டி நீங்கள் தானே கதை சொல்லுவீங்க, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவளை கீழே தள்ளி விட்டுட்ருக்காங்க. எது இவளா, இவளே ஒரு கேவலமானவ, இவட்டெல்லாம் நீ பேச்சுவார்த்தை வச்சுக்காத அப்படின்னு கூட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா இந்த மாதிரி நம்மளை பேசுகிறாங்களே அப்படின்னு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ரூமில் வந்து தான் பார்த்துட்ருக்கான். அவள் எங்கே தான் போனா, வீட்டுக்கும் வரலையா அப்படின்ட்டு. ஸோ அப்போது அந்த மெய்டு இருக்காங்கள்ல, அவங்க வராங்க. என்னப்பா நீ வீட்டுக்கு வந்திருக்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்லேயே இருங்க, ஹீரோயின் வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வெளியே வரும்போது குவாங்கும் அந்த சீனியரும் வராங்க. என்னாச்சு, ஹீரோயின் எங்கே அப்படின்னு. ஹீரோயின் எங்கே போனா அப்படின்றதே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியலை. இவன் அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ இந்த சீனியர் பார்த்தீங்கன்னா, எங்கே போகிற, அவளை பற்றி நீ கொஞ்சம் கூட அக்கறையே படமாட்டியா அப்படின்ட்டு. எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. என்னது, எல்லாமே சீக்கிரம் சரியாகிருமா? உனக்கு அவள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கா அப்படின்றது புரியல. அவளோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து போக ஹீரோயினை வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கத்துறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். இந்த விஷயங்கள் இவனுக்கு தெரியாது போல். இப்போ என்ன பண்ணுறது, அவள் எங்கே போயிருக்கா வச்சுருக்கான்றதே தெரியல. அவன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கா, நீயும் அவளும் ரொம்பவே க்ளோஸாக தான் இருந்திருக்கீங்க, ரொம்பவே கேர் பண்ணி நீ அவளை பார்த்துக்கிட்டத மாதிரிலாம் சொன்னான். ஆனால் திடீர்னு நீ ஏன் சேஞ்ச் ஆகிட்ட, அப்படி என்ன தான் நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்க இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டெபனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஸோ அப்படியே வெளியே நின்று பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, ரொம்பவே தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, எல்லாருமே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கா. ஸோ அவளை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே எல்லாருமே உட்காந்துருக்கானுங்களா. இவளுக்கு ஒன்றும் புரியலை. சீனியர் பார்த்தீங்கன்னா போய் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. நீ எங்கடி போன, நீ என்ன எவ்வளோ பயமுறுத்திட்ட தெரியுமா அப்படின்ட்டு. அட என்னை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்காங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்களா. அவளே கேட்குறா, என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வா வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிட்ருக்காங்களா. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தயங்கிட்டே இருக்காங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டேஷனில் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டேஷனா, என்ன ரிசல்ட்டு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. வாயை மூடிட்டு இருக்கானான்னு பாரு அப்படின்னு. அது டெம்ப்ரவரியாக அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ என்னடா அது சுற்றி சுற்றி இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு. சரி விடுங்க, எவ்வளவோ பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து ஸ்டேஷனில் சாரியெல்லாம் கேட்குறேன், என்னால் தானே அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, உன்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, என்னை மன்னிச்சிடு, என்னால் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியலை அப்படின்ட்டு. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே என்னோட தப்பு தான், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டு போ அப்படின்ட்டு குவாங்கிட்ட சொல்கிறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வாமா வெளியே போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உனக்கு இப்போ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தானே இருக்குது, என்னோடய ஜாப்பும் போயிடுச்சு, ஸோ நீ நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சிட்டில, மொத்தமாக நீ என்னை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீல அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். உன்னோட ரிவெஞ்சை ரொம்பவே கம்மியான நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போல அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கானா. என்னப்பா ஆனந்தத்தில் வார்த்தையே வரமாட்டுதா அப்படின்ட்டு. ஸோ இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான், என்ன இவ ரொம்ப பேசுகிறாளே அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகி அந்த ஃபோனில் ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிட்ருக்கா. இப்போ உனக்கு ஹாப்பியா, என்னோடய லைஃபையே நீ மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டில,
ஏன் இந்த அளவுக்கு நீ என்னை வெறுக்கிற அப்படின்ட்டு அவனை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கா. ஸோ எங்கள் அம்மாவையும் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண விட மாட்ற. ஏன் இப்படி இருக்க, ஏன் இந்த அளவுக்கு என்னை வெறுக்கிற அப்படின்ட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா அவளோட கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ என்னை சந்தேகப்படுவ அப்படின்ட்டு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்ககிட்ட அப்படின்லாம் எனக்கு தோணவே இல்லை. ஸோ பேசாமல் போய் ரெஸ்ட் எடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறானா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ திரும்பி இங்கே பாரு, நான் உன்னை ரொம்பவே உண்மையாக தான் லவ் பண்ணேன். ஆக்சுவலாக எப்போவுமே நீ எனக்கு சில விஷயங்கள் பண்ணுவேன், இருந்தாலுமே நான் உன்னை வெறுத்ததே கிடையாது. அப்போவுமே நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் இப்போது என்னோடய ஹார்ட்டு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. உன்னை பற்றி யோசிக்கவே எனக்கு தோணலை அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. நைட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இவளை பற்றி அந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்திருப்பான். ஸோ பயங்கரமாக அழுதுட்டுருக்காளா. போயிட்டு அவளை ஆறுதல் படுத்தணும்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனசு வரமாட்டுது, அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம எதுக்கடா இங்கே இருக்கணும் வாழணும் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. அங்கே இந்த தூக்கு மாத்திரை அதெல்லாம் இருக்கும் போல். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அது க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கட்டை மாதிரி ஒன்று எடுத்து அந்த கிளாஸ் எல்லாம் நொறுக்கி அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்குது. ஸோ கதவை தட்டுறான், அவள் திறக்கவே மாட்டாளா. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அங்கே அவள் ஆல்ரெடி மாத்திரையை போட்டுட்டா போல். இவன் கேட்குறான், எத்தனையை முழுங்குன, இங்கே வா வா அப்படின்ட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ துப்பு துப்பு அப்படின்ட்டு வாய்க்குள்ளலாம் கையை விட்டு எடுத்துகிட்டு இருக்கான். நீ யார் என்னை கேர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு திரும்பவும் அந்த டேப்லெட் எடுத்து போட போகிறாளா. ஸோ இவனுக்கு கடுப்பாயிருது. அந்த டேப்லெட்டை பிடுங்கிட்டு இருக்கான். அவள் வெறியாகி விரல் எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிடுறா. பயங்கரமாக ரத்தம் வேறு வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாத்தையும் பிடுங்கி அந்த இதில் கொட்டிட்டு ஃப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவளா, ஏன்டா அப்படி பண்ண, எனக்கு அந்த மாத்திரை வேணும் வேணும்னு கத்த இவனுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ நேராக போயிட்டு தண்ணி எடுத்து அவள் மூஞ்சியில் தான் அடிச்சிட்டு இருக்கானா. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. எங்கள் அம்மா அங்கே பாதி செத்து தான் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ நீ இந்த நிலைமையில் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, என்னை சாகனாச்சும் விடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறியாயிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் 2 பேரும் உயிரோட தானே இருக்கீங்க, எங்கள் அப்பா தானே செத்து போனார் அப்படின்ட்டு இவன் கத்திட்டு அங்கேருந்து போக இவளுக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிம்மதியாக சாக கூட விட மாட்டுறாங்களே அப்படின்ட்டு வெளியே வந்துட்டுருக்கான். கையில் ஃபுல்லாக ரத்தம் வடிஞ்சிட்ருக்கா. ஸோ குவாங்கிட்ட சொல்கிறான், ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அந்த காயம் எல்லாத்துக்குமே மருந்து போட்டுட்ருக்கானா. பெருசாலாம் எனக்கு ஹர்ட் ஆகலை, லைட்டாகவே போட்டுட்டு விட்டுரு அப்படின்ட்டு. ஸோ குவாங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே ரொம்பவே ஹர்ட் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற அப்படின்னு. இப்போதைக்கு உங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. ஸோ ஏன் 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் தனியாக போய் ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்ட்டு. அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஹேட்ரேட் அப்படின்றது கூர்மையான கத்தி மாதிரி தான், ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. எப்போ வேணாலும் அது நம்மளை ஹர்ட் பண்ணும், அது ரொம்பவே பெயினாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா ஹீரோயினை நீங்கள் தனியாக வேறு எங்கேயாவது போக விடலை அப்படின்னா அவங்களே ரொம்ப டீப்பாகவே ஹர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது எல்லாம் உண்மை தான், அவளை நீ கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டு. சரி அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு குவாங்கங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வருது, அவங்க அம்மா இறந்து போன மாதிரி அப்படி இப்படின்ட்டு. ஸோ அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தீங்கன்னா தள்ளாடி தள்ளாடி வந்துட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து ஹீரோயினோட அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவள் அப்படியே ஒரு மாதிரி இறங்கி வரா. ஹீரோவும் பார்த்துட்டு ஒழிச்சு வச்சிட்றான். இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு. நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு. இந்த சிச்சுவேஷன்லையா, உனக்கே உடம்பு சரியில்லை, போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. அதெல்லாம் கண்டுக்காமல் போகிறாளா, போய் பொத்துன்னு கீழே விழுந்துட்டுருக்கா. ஸோ இவன் தான் தூக்கி விட்டுட்ருக்கான். நான் தான் சொன்னேன்ல, நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிடிச்சாமனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. ஸோ இவளுக்கு பின்னாடி வளர்த்துருப்பாள் அந்த பிக் ஐஸ் டாக், அதுவோட ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனும் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பிக் ஐஸும் ஓடி வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ரோடை கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகிறா. அப்போ இந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா பின்னாடியே வருதா, ஒரு கார் ஏற்றிடுது. ஸோ அப்படியே பிளாங்க் அவுட் ஆகுது.
அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு போல். ஸோ ஹீரோ தான் அந்த நாய்க்குட்டியோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. இதில் இருக்கிறது எல்லாமே பிக் ஐஸோட திங்ஸா, இது எல்லாத்தையும் நானே வச்சுக்கிறேனே அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறான். அந்த பிக் ஐஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, நீ ஏன் அதை போய் ட்ரீட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு டாக்டர் சொன்னாங்க அதுக்கு வயசாயிடுச்சு, ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதை ட்ரீட்மெண்ட் பார்த்தா எப்படி இருந்தாலும் அது கொஞ்ச நாளில் இறந்து போயிடும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் அதை என் கூடயே வச்சுருந்தேன், இருக்கிற நாள் வரைக்கும் என் கூட இருக்கட்டுமே அப்படின்ட்டு. அதை யார் நீ டிசைட் பண்ணுறது, உனக்கு என்ன ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது, ஏன் என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அவன் அங்கேருந்து போக இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாய் கத்திட்டு இருக்கா. உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, எங்கள் அம்மா பாதி செத்து போய் ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க, ஆனால் உனக்கு என்ன டார்ச்சர் பண்ணி பார்க்குறது தானே ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பிக் ஐஸும் என்னை விட்டு போயிடுச்சுன்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவகிட்ட போய் ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அப்படியே கல் நெஞ்சமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயினும் குவாங்கும் தான் அந்த பிக் ஐஸை வந்துட்டு புதைச்சி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட டிவி ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வாங்க அப்படின்ட்டு குவாங் தான் கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ சீனியர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவள் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்ருக்கா. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற, எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும், ஸோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு. இல்லை, இதுக்கப்புறம் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற தாட்டே எனக்கு வரல, அவங்கள ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன், அவங்கள பார்த்துக்கங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கா. ஸோ இவ்வளோ வருஷமாக அவளுக்கு பிடிச்சி தான் இந்த கதைகள் எல்லாமே இந்த டிவி ஸ்டேஷனில் சொல்லிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்கும்போது குவாங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ ஒன்றும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலை அப்படின்னு, அவன் தான் பண்ணலை அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த மெய்டு ஆண்டியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட பாக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று கீழே விழுகுது. ஸோ அவங்களும் தேடி பார்க்குறாங்க, கண்ணில் மாட்ட மாட்டுது. அந்த நேரம் தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காளா. ஸோ அந்த மெய்ட் ஆண்டி வந்து கூப்பிட்றாங்க, ஏம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, ஹீரோட பேக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்துச்சு, ஸோ அதை என்னன்னு மட்டும் எடுத்து வச்சுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு அவளும் தேடிட்டுருக்கா. அது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ போட்ட மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாள், இவளோட ஃபோட்டோ அதுதான் இருக்குது. அதை பார்த்து இவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஆச்சரியமாக இருக்குது, இன்னியுமா இதை இவன் வச்சுருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள காட்டுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிராஜுவேஷன் போல். ஸோ ரொம்ப அழகாகவே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தி கேட்குறா, ஆமாம் ஹீரோயின் எங்கே, ஏன் இன்னும் அவள் வரல அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவள் வந்து தெரிலப்பா, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா அப்படின்ட்டு ரொம்ப அசல்ட்டாகவே பதில் சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க, அவங்க ப்ரொஃபஸர் கிட்டே பேசிகிட்டு இருக்கா, நான் ஏன் இந்த கான்வெகேஷனில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு. இங்கே பாருமா, உன்னோட சிச்சுவேஷன் ரொம்பவே பேடாக இருக்குது, உன்னோட நேம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு, ஸோ நீ இப்போது இந்த கான்வெகேஷனில் கலந்துக்கிட்ட அப்படின்னா இந்த காலேஜோட நேமுமே டேமேஜ் ஆயிரும், ஸோ நீ சொன்னால் புரிஞ்சுக்குமா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சரிங்க ப்ரொஃபஸர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டத்தோடு தான் வந்துட்டுருக்கா. எந்த சைடு போனாலும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன தான் பண்ணுவா பாவம். அப்போது அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்துட்றா, அது ஹீரோயின் தானே அப்படின்ட்டு திம்முன்னு ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே அவள் ஹாப்பியாகிடா, ஃபைனலாக நீங்கள் வந்துட்டியா, ஏன் நீ வந்துட்டு கிராஜுவேஷன் ட்ரெஸ்ஸை போடல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அது அது நான் தான் வரல, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னாச்சு, மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ட்டு. இல்லை அது என்னோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது ஒன்றும் இல்லைப்பா, நீ அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனில்ல, அந்த இடத்துக்கு என்ன தான் ஹோஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடி சொல்கிற அப்படின்ட்டு. அப்போது இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க கத்துறாங்க, அடியே ஹீரோயினை நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே பார்க்கல அப்படின்னு க்யூட்டாக கத்திட்டு இருக்கா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சுற்றி நிற்கிற ரிப்போர்ட்டர்ஸுக்கு கேட்டுருச்சு. ஸோ அதனால் வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க, என்னது ஹீரோயின் வந்திருக்காங்களா, அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கத்துறாங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு நல்ல வேலையாக ஜியாங் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோயினை சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுறான்.
ஸோ இப்போ தான் பார்க்குறான், நீயா அட பாவி பயலே உன்னால தான்டா எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்ட்டு. என்னை மன்னிச்சிரு, இது என்னோட தப்பு தான். ஆனால் நான் ஹீரோவை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த ஃபோட்டோஸை எடுத்தேனே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உன்னோட கிராஜுவேஷன் தானே, ஸோ எப்படி போச்சு அப்படின்ட்டு. என்னை அந்த கிராஜுவேஷன்லேயே கலந்துக்க விடலை அந்த ஃபோட்டோனால். எனக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டோன்னா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆகியிருந்திருக்கும். ஸோ அவளை பற்றியே எல்லோரும் தப்பு தப்பாக பேசியிருந்திருப்பாங்க. இதனால் அவளோட கிராஜுவேஷன்லேயே கலந்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த இடத்துல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வேறு. ஜியாங் தான் அவளை பத்திரமா காரில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்ன எங்கள் அம்மாவை பார்க்க கூப்பிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுறான். ஸோ இவள் உள்ளே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னால் முடியலம்மா, நான் ரொம்பவே டயர்டாகிட்டேன். ஏன்னா நினச்சி பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. தயவு செஞ்சு நீங்கள் கண் முழிச்சு பாருங்கம்மா, நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து வரா. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவோட கை வந்து லைட்டாக அசைகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இந்த விஷயங்களை ஹீரோயின் வந்து நோட் பண்ணலை. வெளியே பார்த்தீங்கன்னா ஜியாங் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வேகமாக வந்துட்டுருக்கான். எல்லாம் ஓகே தானே, பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வெளியே வா நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா 2 ஆன்டிஸ் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினை பார்க்குறாங்க. இவ அந்த ஃபேமஸான ஆங்கர் தானே அப்படின்ட்டு. அட இவ ஃபேமஸாக இருந்து என்ன பண்ண, இவெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுப்பா, இன்டர்நெட்டில் ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல. இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜியாங்கும் கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ ஹீரோனுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கா. ஒரு கட்டத்தில் இவனுக்கே முடியலை, விறுவிறுன்னு அந்த ஆன்டிஸ்ட்டை போய் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். உங்கள் 2 பேர்த்துக்கும் நல்லாவே வயசாயிடுச்சுல்ல, மூளை வளரவே இல்லையா, இப்படி தான் ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுவீங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி காசி பேசுகிறதுலாம் நான் கேட்டேன், அவங்க 2 பேர்த்தையும் தூக்கி ஸ்டேஷன்லேயே வச்சு நொறுக்கி அள்ளிடுவேன் அப்படின்ட்டு கத்தி விட்டு வந்துட்டுருக்கான். நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால நான் உன்னை மன்னிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி பண்ணாத, ஒழுங்காக வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இருப்பா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கிரவுண்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ தான் உன்னோட கிராஜுவேஷனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியே, அதனால தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லு, உன்னோட கிராஜுவேஷனை நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பைத்திய மாதிரி உழம்பாத போ அங்கிட்டு அப்படின்னு. சரி வா, அப்போ நான் இன்னொரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா இந்த கத்தியெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அவன் தனியாக அங்கே நின்று காற்றுல வீசிகிட்டு இருக்கானா, இவளும் பார்க்குறான் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ விறுவிறுன்னு வந்து ஹீரோயினோட அப்படியே ஃபேஸை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு கிஸ் பண்ணுற மாதிரி வரானா, இவ தள்ளி போயிட்டுருக்கா. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத, ரொம்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. அட ஒரு நாள் தான் சூரியன் மறைஞ்சு மறுநாள் உதிக்குது, உன்னோட பிரச்சனை நிறையாவே இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணலாமே அப்படின்ட்டு. என்னோட உலகத்தில் சூரியன் எப்போவோ மறைஞ்சிருச்சு, அது ரொம்பவே டார்க்காக தான் இருக்குது, இதுக்கப்புறம் அது வந்து ரைஸ் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீ என்ன ஹீரோ பற்றி தானே பேசுகிற அப்படின்ட்டு இவன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காளா. இவனும் கடுப்பாயிருது, உன்னோட உலகத்தில் அவன் மட்டும்தான் சூரியனா, ஏன் வேறு யாரும் சூரியனாலாம் வர முடியாதா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நான் வேறு யாரையுமே வந்துட்டு டேட் பண்ணுறதோ இல்லை லவ் பண்ணுறதோ அந்த மாதிரி தாட்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. ஸோ லூசுத்தனமாக இப்படி பண்ணாமல் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக இவன் பார்த்தீங்கன்னா கத்திகிட்ருக்கான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட இதயத்தை நான் வென்று காட்டுவேன் அப்படின்னு. அடப்போடா வீரவசனம்லாம் பேசிட்டு அப்படின்னு அவள் துளி கூட மதிக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ரொம்பவே சோகமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் உட்காந்து தான் யோசிச்சுட்ருக்கானா. ஸோ ஹீரோயினை பார்த்துட்றான், இவட்ட ஏதாவது பேசலாமா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கதவு கிட்ட வந்து நிற்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பார்க்குறா ஹீரோ இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு. அவன் தான் கதவுக்கிட்ட நிற்கிறானே, அப்புறம் எப்படி தெரியும்? ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறா. ஸோ 2 பேருமே அந்த கதவுக்கு இங்கிட்டு தான் நின்றுட்டுருக்கானுங்க. ஆனால் 2 பேருமே உள்ளே போகிறதுக்கு மனசு வரல. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவளோட ரூமுக்கு போகிறாளா. ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கமாக அவளே பார்த்துட்ருக்கா. ஸோ நம்மனால தான் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்ட்டு.
அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த ஒரு பையன் ஆர்ஃபனேஜில் இருப்பான்ல, அவனோட பேர் பார்த்தீங்கன்னா டியாங்க். அந்த குட்டி பையனுக்கு சில gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கா, உள்ள டியாங்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட இந்த gift எல்லாம் கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டு. நீங்கள் யார், உங்களுக்கு அவன் எப்படி தெரியும், உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பேச முடியல. சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு கிளம்புறாளா. அந்த நேரம் கரெக்டாக அந்த டேரக்டர் லின்னு இருக்காங்களா, அவங்க காரில் வந்துடுறாங்க. ஏம்மா ஹீரோயினை நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் டியாங்க மீட் பண்ண வந்தேன் ஆனால் உள்ளே போகலை, ஸோ எனக்கு பதிலாக இந்த கிஃப்ட்டை கொடுத்துறீங்களா அப்படின்ட்டு. ஏன் நீயே வந்து கொடுத்த அப்படின்னா ஹாப்பியாக அவன் ஃபீல் பண்ணுவான்ல. இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. சரி நான் இந்த கிஃப்ட்டை அவன்கிட்ட கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக நீ என் கூட வந்து ஒரு கப் காஃபி குடி அப்படின்ட்டு. ஸோ இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த அம்மா வந்து சொல்லுது, உன்னோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே ஒரு கட்டத்தில் மாறிடும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி நான் ஒன்று சொல்லட்டா, நான் உன்னோட ஏஜில் இருக்கும்போது ஒரு பாட்டில் நிறைய மாத்திரை எடுத்து வாயில் போட்டுட்டேன், ஏன் என் கையை கூட கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன, நான் உயிரோடு வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். சாகிறத விட நம்ம வாழ்ந்து காட்டுறது எவ்வளவோ பெட்டர். அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாமே ஒரு நாள் சால்வ் ஆகிடும். ஸோ நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நாள் கழித்து நீ திரும்பவும் இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஸ்டோரி சொல்லணும் சரியா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டோரியெல்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும், அவங்க இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாமே ஒரு சிச்சுவேஷனில் தான் அமையும் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் நம்புகிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒன்று நம்புகிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. ஸோ கண்ணிலேருந்து இப்படி கண்ணீர் வந்துட்டுருக்கு. அட குழந்தை ஏன் அழுதுட்டுருக்கவா, என்னை ஹெக் பண்ணிக்கோ, எல்லாமே ஒரு இதில் சரியாயிரும் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இது பெரிய ஆறுதலாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரிட்டன் வரா. இப்போ இவ ஒரு தெளிவான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கா. ஸோ மெய்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க, இப்போ தான் வீட்டுக்கு வரியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி எனக்கு பிடிச்ச அந்த நூடுல்ஸை குக் பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு. அட உனக்கு இல்லாமையா, சீக்கிரமாகவே நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க குக் பண்ண போயிடுறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்பவுமே உட்காந்துருப்பான்ல, அந்த ஷோபா எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு லெட்டர் கூட எழுதி வைக்கிறா. ஸோ இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு மாதிரி முடிவு எடுத்துட்டாளா என்னன்றது தெரியல. ஸோ அவளோட லக்கேஜ் பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே மெதுவாக வெளியே வந்துட்டுருக்கா. அந்த மெய்டு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனாலும் இவளை வந்துட்டு கவனிக்கலை. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏக்கமாக இந்த வீட்டையே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியே போயிடுறா. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹீரோவை கட்டுறாங்க, அவனுக்கு வீட்டிலேருந்து கால் வருது. ஸோ இவனும் அட்டன் பண்ணி கேட்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை, ஹீரோயின் வீட்டிலேருந்து போயிட்டா அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது. அந்த சைடு ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கா. ஸோ டிக்கெட்லாம் கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி அவள் போயிட்டுருக்கா. இங்கிட்டு நம்ம ஹீரோ அறக்க பறக்க ஓடி வரான், என்னாச்சு ஆண்டி அப்படின்ட்டு. என்னன்னு தெரிலப்பா, ஹீரோயின் வந்து என்கிட்ட குக் பண்ணி கேட்டா, நான் கிச்சனில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அவள் பற்றினா திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த இடத்துக்கு குவாங்குமே வந்துடுறான். நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன், அவள் எங்கே போனானே தெரில அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மண்டையை வெடிச்சிரும் போல். இங்கே பாரு, அவள் வேறு எங்கேயுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வேறு யாருமே அவளுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி விசாரி அப்படின்ட்டு விறுவிறுன்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஜியாங்குக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான் ஹீரோ, ஆனால் இவன் ஃபோனையும் எடுக்க மாட்டானா. அந்த இடத்துக்கு நேராகவே ஹீரோ வந்துடுறான். ஸோ விறுவிறுன்னு வந்து ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்ட்ட வந்து கேட்குற அப்படின்ட்டு. சரி எப்போ அவளை நீ மீட் பண்ண, நான் நேற்று மீட் பண்ணேன், அப்போ உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எங்கடா அவள் அப்படின்னு. என்னடா ஆச்சு அவளுக்கு, என்னடா பேசிகிட்டு இருக்க, அவள் எங்கே இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏன் உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் அவகிட்ட போயிருக்க மாட்டானா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அந்த சைடு ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கா போட்டில். ஸோ அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்கா. அந்த சைடு டாக்டரை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சீனியரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோயினுக்கு நான் கால் பண்ணேன், அவள் இங்கே இல்லையே, அவள் எங்கே போனா, எதுவும் பண்ணிப்பாளா அப்படின்ட்டு.
ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, "நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவளை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவள் தப்பான முடிவும் எடுக்க மாட்டா. கொஞ்ச நாள் தனியாக எங்கேனாச்சும் போய் இருக்கலான்ற மாதிரி பிளான் போட்டிருப்பா. ஸோ வந்துருவா" அப்படின்ட்டு. சரி, ஓகே. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு நியூஸ் வந்தது, நாளைக்கு என்னை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னா அவள் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறா. இவனுக்கா செமையா ஷாக்கிங் ஆயிடுது. என்ன பண்ணுறா அவ அப்படின்ட்டு, போதும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா சாரி சாரி மன்னிச்சோ அப்படின்ற மாதிரி வெக்கப்பட, இவனும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் அங்கிள் இருக்காங்கல்ல, அவர் இருக்கிற ஊருக்கு தான் வந்திருக்கா. ஸோ அவரோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. அதாவது அவர் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை தான் தேடி வந்திருக்கா. கரெக்டாக கண்டும் பிடிச்சிட்றா. ஸோ நேராக போய் ஒரு ஆன்ட்டிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. அந்தம்மா கேட்குது, "நீ யாருமா?" அப்படின்ட்டு. "நான் டிரைவர் அங்கிளை தேடி வந்திருக்கேன்." "நீ யார்?" "அவங்க பொண்ணா?" "இல்லை இல்லை, பொண்ணெல்லாம் கிடையாது. அவர் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப நாளாக டிரைவராக இருந்தார். ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவராக அவர் மாறிட்டார்." அப்படின்ட்டு. "ஓ, நீ ஹீரோயினா? உன்னை பற்றி அவர் நிறையவே சொல்லியிருக்காரு. அவர் மீன் பிடிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காரு. நீ வா, அவர் வந்துடுவார்." அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இவங்களோட ஒரு பொண்ணு இருக்கா போல். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் பேச மாட்டாளாமா. ஸோ ஹீரோயினை பார்த்தோன்னா அவள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த டிரைவர் அங்கிள் இருக்காங்கள்ல, அவர் பார்த்தீங்களா மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. "ஏம்மா, இன்னைக்கு நிறைய மீன் மாட்டியிருக்கு. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மீனை வச்சு ஒரு சூப்பை செஞ்சு சாப்பிட்ற வேண்டியதான்." அப்படின்ட்டு. "அட வந்துட்டிங்களா? உள்ளே போய் பாருங்கள் யார் வந்திருக்காங்க." அப்படின்ட்டு. ஸோ அவர் உள்ளே வந்து பார்க்குறாரு. ஹீரோயினை பார்த்தோன்னா செம்மையாக ஹாப்பியாகிறாரு. "அடே நீயா? ஏமா சொல்லாமல் கூட வந்திருக்க? சரி உட்காரு உட்காரு சாப்பிடு." அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "இவளுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதனால ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கா, நம்ம நல்லா பார்த்துக்கணும்." அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா, "அக்கா, நாளைக்கு காலையில் நம்ம 2 பேரும் இந்த பீச்சில் விளையாடலாமா?" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்ட்டு. அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, "இவன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டா, அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் அட்டாச் ஆகிட்டா." அப்படின்ட்டு. "சரி நீ வா, வீட்டுக்கு போகலாம்." அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. "அப்புறம் எப்படிம்மா இருக்க? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அந்த மெய்ட் ஆன்ட்டியும் குவாங்கும் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க." அப்படின்ட்டு. "சரி, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "எங்கள் அம்மா அப்படியே தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமே இல்லை." அப்படின்ட்டு. "சரி, யானுக்கு வந்து நீங்கள் வந்தது தெரியுமா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "இல்லை, நான் இங்கே வந்து யாருக்குமே தெரியாமல் தான் வந்திருக்கேன். அதில் எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் இங்கே ஸ்டே பண்ணலாம்ல." அப்படின்ட்டு. "அட அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நீ ஸ்டே பண்ண. வா, உன்னோட ரூமுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன்." அப்படின்ட்டு மேலே கூட்டிகிட்டு வராரு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடு, நம்ம காலையில் பேசிக்கிறலாம் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எனக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்தேன்." அப்படின்ட்டு. "அட இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ ரெஸ்ட் எடு." அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. குவாங் வந்து சொல்லிட்டு இருக்கான், "சார், நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன், ஹீரோயினை எங்கேயுமே காணோம்." அப்படின்ட்டு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. "நம்ம வேணால் டிரைவர் அங்கிள்கிட்ட கேட்கலாமா?" அப்படின்ட்டு. "இல்லை இல்லை, அவர் வந்துட்டு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நீ மற்ற வழியில் தான் தேடி பார்க்கணும்." அப்படின்ட்டு. "சரிங்க சார், நான் போய் பார்க்குறேன்." அப்படின்ட்டு குவாங் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே நைட்டு போல் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா தூங்காமல் கீழே வந்துட்டுருக்கா. அங்கே அந்த டிரைவர் அங்கிள் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவளும் கீழே வராளா. "என்னம்மா தூங்கலையா? அது உன்னோட ரூம் இல்லாதனால தூக்கம் வரலையா?" அப்படின்ட்டு. "அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள் கீழே ஒர்க் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன்." அப்படின்னு. "சரி, எதுவும் தப்பாக எடுத்துக்காத. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, ஏதாவது ஒர்க் இஷ்யூவா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. "சரி, யான் ஏதாவது பண்ணானா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த பிரச்சனை எல்லாமே யானால தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் என்னையவே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன்." அப்படின்ட்டு. "சரி சரி, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, இங்கே வந்துட்டில்ல, நல்லா நீ ரெஸ்ட் எடு, நல்லா ஃபன் பண்ணு, ஓகேவா?" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.